ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி இந்தியாவோட எட்ஜ். இதுக்கு அப்புறம் போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் தீவு, அப்புறம் ஸ்ரீலங்கா வந்துடும். நாங்கள் இதே மாதிரியே ஸ்ரீலங்கா போகும்போது அந்த பருத்தித்துறை பாயிண்ட் பெட்ரோலே நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படியே கண்ணு கட்டுற தூரத்துல தான், இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் வந்து இந்தியா இருக்கு, வேதாரண்யம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா அந்த லைட்லாம் தெரியற மாதிரி இருக்கு. மின்னலு அங்க ஒரு ரெட் கலர் லைட் எரியுது பாருங்க, விட்டு விட்டு வருது. அவ்வளவு தூரத்துல தான் ஸ்ரீலங்கா இருக்கு. ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்திருக்கு. இங்க இருந்து ட்ரெயினே வந்து போயிருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க நடுவுல இந்த இயற்கை சீரழிவுனால இங்க இருந்து ட்ரெயின் வந்து ஒரு தடவை ட்ரெயின் போகும்போது அப்பவே புயல் வந்து அடிச்சு ட்ரெயினே காலி ஆயிருக்கு. தாத்தா போயிட்டு இருந்தாரு. நல்ல வேலை. இதுதான் இந்தியாவுக்கு உண்மையான சூழ்நிலை. இல்ல இல்ல, நாங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதோட கதை எல்லாத்தையுமே அதை நான் உட்காந்து அவர்கிட்ட கேட்டிருக்கேன்.